அடுத்து பாருங்க, உவகை என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, உவகை அப்படின்னா உடல், உலகம், மகிழ்ச்சி, கவலை. விடைகளை பாருங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா உள்ள உவகை கொண்டான் அப்படின்னா உள்ள மகிழ்ச்சி கொண்டான் அப்படின்னு அர்த்தம். எனவே இந்த உவகை என்ற சொல்லினுடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா மகிழ்ச்சி என்பதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்க, ஏமாப்பு என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஏமாப்பு அப்படின்னா ஏமாற்றம், பாதுகாப்பு, அன்பு, உறவு. இந்த விடைகள்ல வந்து எது அப்படின்னு பார்க்கணும். இப்ப பாருங்க, ஒரு குறளை பார்ப்போம். ஒருமையில் தான் கற்ற கல்வி எழுபிறப்பும் ஏமாப்பு உடைத்து. இந்த இடத்துல ஏமாப்பு இருக்கு இல்லையா, எழுபிறப்பும் பாதுகாப்பு உடைத்து அப்படின்ற சொல்லுல வந்து வருது. எனவே அந்த பொருள்ல வரனால இந்த இடத்துல ஏமாப்பு என்ற சொல் வந்து பாதுகாப்பு என்ற பொருளை விளக்கக்கூடியது. அடுத்து பாருங்க, மாடு என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. விலங்கு, உணவு, கடினம், செல்வம். இதுல வந்து விடை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாடு அப்படின்னா செல்வம் என்பதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்க, பள்ளி இலக்கியம் எவ்விலக்கிய வகையை சாரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பக்தி இலக்கியம், நீதி இலக்கியம், சிற்றிலக்கியம், சங்க இலக்கியம். கண்டிப்பா பக்தி இலக்கியம் கிடையாது. ஆனாலும் இந்த பள்ளி இலக்கியங்கள்ல வந்து சைவ வைணவ அந்த அதாவது முக்குடர் பள்ளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைவத்தை பத்தியும் வைணவத்தை பத்தியும் பேசப்படுது. ஆனாலும் வந்து இது பக்தி இலக்கியத்துல வந்து சுட்டப்படல. நீதி இலக்கியமும் கிடையாது, சங்க இலக்கியமும் கிடையாது. எனவே சிற்றிலக்கியம் என்பதுதான் சரியான விடை. இந்த பல்லு, உலா, மடல், தூது இது எல்லாமே வந்து சிற்றிலக்கிய வகைகளை சாரும். 96 வகை சிற்றிலக்கியம் இருக்கு இல்லையா, அந்தாதி, பல்லு, உலா, தூது, கலம்பகம்னு சொல்லிட்டு வரிசையா சொல்லலாம். கோவை, மாலை, இந்த மாதிரி வந்து நிறைய சிற்றிலக்கிய வகைகள் வந்து இருக்கு. அதுல ஒரு வகைதான் இந்த பள்ளு இலக்கியம். எனவே பள்ளு இலக்கியம் வந்து எவ்விலக்கிய வகையை சாரும் அப்படின்னா சிற்றிலக்கிய வகையை சாரும். எனவே சிற்றிலக்கியம் என்பது சரியான விடை. அடுத்த வினா, முக்குடர் பல்லுவை இயற்றியவர் யாராக இருக்கலாம் என கூறுவர். பாருங்க, டவுட்டா தான் சொல்லியிருக்காங்க. முக்குடர் பல்லுவை இயற்றியவர் யாராக இருக்கலாம் என கூறுவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எண்ணெய்னா புலவர், குமரகுருபரர், தாய்மானவர், ஜவ்வாது புலவர்னு சொல்லிட்டு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல பார்த்தோம்னா எண்ணெய்னா புலவர் என்பதுதான் சரியான விடை. ஒருவேளை இந்த புலவரா இருக்கலாமோ அப்படின்னு டவுட்ல தான் இருக்கே தவிர இதையே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. முக்குடர் பல்லுவோட ஆசிரியர் வந்து கிடைக்கலன்னு தான் பெரும்பாலும் சொல்றாங்க. அப்படியே வந்து கிடைக்காத பட்சத்துல வந்து ஒரு சில ஆதாரங்களை வச்சுதான் வந்து கண்டுபிடிக்கிறோம். நிறைய வந்து யூகத்தின் அடிப்படையில தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இவரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூகித்து அறியக்கூடிய ஒரு விஷயங்கள்ல வந்து இந்த புலவர்களுடைய பெயர்களும் ஒண்ணு. எனவே முக்குடர் பல்லுவை இயற்றிய அந்த ஆசிரியர் வந்து என்னைனா புலவரா இருக்கலாம் அப்படின்றது வந்து கல்வியாளர்களிடையே வந்து பரபரப்பா பேசப்பட்டு வருகின்ற ஒரு விஷயமா வந்து இருக்கு. அடுத்து பாருங்க, பள்ளி இலக்கியம் யாருடைய வாழ்க்கையை சித்தரிப்பதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பரதவர், பல்லர், பறையர், பாணர். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்லர் என்பதுதான் சரியான விடை. அதாவது பல்லர்களுடைய அந்த வாழ்க்கையை வந்து சித்தரிக்க கூடியது. அதாவது உழவு தொழில் செய்து கொண்டு வாழ்ந்து வருகின்ற அந்த இனத்தவர்களை வந்து பல்லர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல வந்து அழைத்தாங்க. அந்த பல்லர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை வந்து எடுத்து விளக்கக்கூடியதா வந்து இந்த பள்ளி இலக்கியம் வந்து அமைஞ்சிருக்கு. வந்து முக்குடர் பல்லு வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மூத்த பல்லு, இளைய பல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்லனுக்கு வந்து 2 மனைவியர் இருப்பாங்க. அந்த 2 மனைவியரால ஏற்படுகின்ற அந்த சமய பூசல்கள், அதுக்கப்புறம் அவங்க 2 மனைவியை கட்டிக்கிட்டனால அந்த பல்லருக்கு ஏற்படுற அந்த பிரச்சனை, அதெல்லாம் மையமிட்டதாக வந்து அந்த இலக்கியம் வந்து அமைஞ்சிருக்கு. எனவே பள்ளி இலக்கியம் வந்து பல்லர்களுடைய வாழ்க்கையை மையமிட்டதாகவும் அந்த வாழ்க்கையை சித்தரிக்க கூடியதாகவும் இருக்கக்கூடியது. அடுத்து பாருங்க, புனல் என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீர், அனல், காணல், ஆவி. இதுல பாருங்க, புனல் அப்படின்னா நீர் தான் சரியான விடை. வைகையில் புது புனல் ஆடினர் அப்படின்னா வைகை நதியில புது நீர், புதுசாக வந்த அந்த நீர்ல வந்து நீராடினர் அப்படின்னு சொல்லிட்டு பரிபாடல்ல கொடுத்திருப்பாரு. அதாவது பரிபாடல வந்து இந்த தொடர் வந்து இருக்கும். புதுப்புணல் அப்படின்னா புதிதாக வந்த அந்த நீர்வரத்தை வந்து புதுப்புணல் அப்படின்னு சொல்லுவோம். எனவே புனல் என்ற சொல்லினுடைய பொருள் வந்து நீர் என்பதுதான் சரியான விடை. இன்னைக்கு வைகையும் இல்லாம போச்சு, புனலும் இல்லாம போச்சு, வெறும் காஞ்சுதான் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, சிவபெருமானுக்கு உரிய ஊராக முக்குடர் பள்ளி எதனை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாருங்க, இடையூர், வறட்சியூர், மருதூர், மாத்தூர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து விடைகளை கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா சரியான விடை எது அப்படின்னா சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய ஊராக வந்து முக்குடர் பள்ளி இந்த மருதூர் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஊரை தான் குறிப்பிட்டுள்ளது.
அடுத்து பாருங்க, முக்குடல் என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 3 கடல் சேருமிடம், 3 ஆறுகள் சேருமிடம், 3 கோவில் உள்ள இடம், 3 ஊர் சேருமிடம் அப்படின்னு சொல்லிட்டு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து 3 ஆறுகள் சேரக்கூடிய அந்த இடத்துக்கு தான் முக்குடல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது. எனவே இந்த இடத்துல 3 ஆறுகள் சேருமிடம் என்பதுதான் சரியான விடையா அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்க, முக்கூடல் பள்ளி இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் 3 ஆறுகள் எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாருங்க, கங்கை, யமுனை, சரஸ்வதி, கங்கை, யமுனை, வைகை, தன்பொருணை, சிற்றாறு, கோதண்டராம ஆறு, தன்பொருணை, சிற்றாறு, காவிரி ஆறுன்னு சொல்லக்கூடிய விடைகள் வந்து இந்த இடத்துல குறிக்கப்பட்டிருக்கு. இத பார்த்தோம்னா தன்பொருணை, சிற்றாறு, கோதண்டராம ஆறு என்பதுதான் சரியான விடை. இந்த 3 ஆறுகளும் சந்திக்கக்கூடிய அந்த இடம்தான் முக்கூடல். அங்க வாழக்கூடிய அந்த மக்களை பத்தி சித்தரிச்சனால இதை வந்து முக்கூடல் பள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலக்கியத்துக்கு வந்து பெயர் வந்தது. எனவே தன்பொருணை, சிற்றாறு, கோதண்டராம ஆறு என்பதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்க, முக்கூடலின் வேறு பெயர் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வைகரை, ஆசூர், வடகரை நாடு, திரிபுலா, திரிசங்கம்னு சொல்லிட்டு இங்க விடைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல பார்த்தோம்னா ஆசூர் வடகரை நாடு என்பதுதான் சரியான விடை. இதுதான் முக்கூடலுடைய வேறு பெயர். அடுத்து பாருங்க, முக்கூடலின் தென்பால் அமைந்துள்ள பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தென்னாடு, தென்கரை, சீவளம், சீவளமங்கை, தென்கரை நாடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க விடைகளை வந்து கொடுத்திருக்காங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா சீவளமங்கை தென்கரை நாடு என்பதுதான் சரியான விடை. இதுதான் முக்கூடல், அந்த இருக்கக்கூடிய அந்த 3 ஆறுகள் சேரக்கூடிய அந்த இடத்துக்கு முக்கூடல். அந்த முக்கூடலுக்கு தென் பகுதியில் அமைந்துள்ள அந்த பகுதியை வந்து சீவளமங்கை தென்கரை நாடுன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. எனவே சீவளமங்கை தென்கரை நாடு என்பதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்க, மருதூரில் வீற்றிருக்கும் இறைவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மருதூர் அதாவது முக்கூடல் பல்லுவில் குறிக்கப்பட்டுள்ள ஒரு ஊர் தான் இந்த மருதூர். இந்த மருதூரில் வீற்றிருக்கும் இறைவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மாதீசீர், கபாலீசர், சோமநாதர், மருதீசர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து விடைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா மருதூரில் வீற்றிருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு பெயர் வந்து மருதீசர் என்பதுதான் சரியான விடை. அடுத்த வினா, மூத்த பள்ளி வாழும் ஊராக முக்கூடல் பல்லு குறிப்பிடும் ஊர் எது அப்படின்னு சொல்லிட்டு வினாக்கள் கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, முக்கூடல் பல்லுல வந்து 2 மனைவியர், அந்த பல்லருக்கு வந்து 2 மனைவியர்னு பார்த்தோம் இல்லையா. ஒன்னு மூத்த பள்ளி, இன்னொன்னு இளைய பள்ளி. அதுல வந்து மூத்த பள்ளி அதாவது முதல் மனைவி வாழக்கூடிய அந்த ஊராக முக்கூடல் பல்லு குறிப்பிடும் ஊர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாருங்க, முக்கூடல், காவிரி கரை, மருதூர், தென்கரைன்னு சொல்லிட்டு இங்க விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல பார்த்தோம்னா முக்கூடல் என்பதுதான் சரியான விடை. இந்த முக்கூடலில் வாழக்கூடிய அந்த பெண்ணாக இந்த மூத்த பள்ளி வர்ணிக்கப்படுகிறாள். அடுத்து பாருங்க, இளைய பள்ளி வாழும் ஊர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முக்கூடல், மருதூர், காவிரி நாடு, ஆசூர்னு சொல்லிட்டு இங்க விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த முக்கூடர் பல்லுல வந்து இளைய பள்ளி வாழும் ஊராக வந்து மருதூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரை தான் குறிப்பிடப்படுது. அந்த மூத்த பல்லு வந்து வைணவ பெண், இந்த இளைய பள்ளி வந்து சைவ பெண். எனவே மருதூரில் வீற்றிருக்கக்கூடிய அந்த ஈசனை வணங்கக்கூடியவள் இளைய பள்ளி. அதுக்கப்புறம் அந்த முக்கூடலில் இருக்கக்கூடிய கோதண்டராமன் என்று சொல்லப்படுகின்ற அந்த வைணவ சார்ந்த அந்த திருமாலை வழிபடக்கூடியவள் வந்து அந்த மூத்த பள்ளி. எனவே இந்த சைவ வைணவ அந்த சமயங்களை உள்ளடக்கிய ஒரு இலக்கியமாக இந்த முக்கூடல் பள்ளு வந்து விளங்குது. அதுல வந்து இளைய பள்ளி வாழும் ஊர் வந்து மருதூர் என்பதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்க, முக்கூடர் பள்ளி இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் தொழில் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நெசவு தொழில், வாணிகம், உழவு தொழில், வியாபாரம் சொல்லிட்டு இங்க விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல பார்த்தோம்னா இந்த உழவு தொழில் என்பதுதான் சரியான விடை. அதாவது மருத நில மக்களுடைய வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த மக்களுடைய மூல தொழிலே எது அப்படின்னா உழவு தொழில் தான். அந்த உழவு தொழில் செய்து வாழ்ந்து வருகின்ற அந்த பல்லர்களை பற்றி சொல்லப்படுகின்ற அந்த நூலாதலால் இது முக்கூடர் பள்ளு அப்படின்னு பெயர் பெற்றது. எனவே முக்கூடர் பள்ளி இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் தொழில் வந்து உழவு தொழில் என்பது சரியான விடை. அடுத்த வினா, முக்கூடர் பல்லு குறிப்பிடும் நிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம். இதுல வந்து முக்கூடர் பல்லு குறிப்பிடும் நிலம் வந்து மருத நிலம் தான். ஏன்னா மருத நிலத்துலதான் உழவு தொழில் செய்யக்கூடியவங்களும் இருப்பாங்க. அங்கதான் வயலும் வயல் சார்ந்த இடமுமா இருக்கும். எனவே மருத நிலம் தான் சரியான விடை.
எடுத்து பாருங்க. ஓர் இனத்தின் வீரத்தையும் பண்பாட்டையும் வெளிப்படுத்துவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நாடு, ஆறு, ஊர், விளையாட்டு. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு இனத்தோட வீரத்தையும் குறிப்பா பண்பாட்டையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில எது இருக்கு அப்படின்னா விளையாட்டு தான் இருக்கு. அடுத்து பாருங்க, விளையாட்டின் அடிப்படை நோக்கம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. போட்டியிடுதல், பரிசு, காதல், மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா போட்டியிடுதல் தான் சரியான விடை. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல போட்டியின் அடிப்படையில தான் இந்த காளைய அடக்குனாதான் உனக்கு பெண் கொடுப்பேன், யார அடக்குறீங்கன்னு பாக்கலாம், போட்டி போட்டுட்டு வருவாங்க இல்லையா. எனவே ஆரம்ப காலகட்டத்துல இந்த விளையாட்டோட அடிப்படை நோக்கம் போட்டியிடுதலா தான் இருந்தது. ஆனா இந்த காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. ஏன் அப்படின்னா இப்ப கிரிக்கெட் அப்படின்னா அந்த தேசத்துடைய மானமே அந்த கிரிக்கெட்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இந்தியா தோல்வி அடைஞ்சிருச்சு, கிரிக்கெட்ல தான் தோல்வி அடைஞ்சிருக்கு, என்னமோ இந்தியாவே தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இதுல கான்செப்ட்ல இன்னைக்கு போயிட்டு இருக்கு. எனவே விளையாட்டின் அடிப்படை நோக்கம் போட்டியிடுதலா தான் அன்னைக்கு இருந்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று கூறியவர் யார்? எல்லாருக்குமே தெரியும். யாரு பாருங்க, பாரதிதாசன், கண்ணதாசன், பாரதியார், கவிமணி. பாரதியார் தான். அவர் தான் அதிகமா பாப்பாக்களையும் சின்ன தம்பிகளையும் பார்த்து, ஏன் காக்கை குருவிகளை கூட பார்த்து ரொம்ப இரக்கப்பட்ட ஒரு கவிஞர் இந்த பாரதியார் தான். காக்கை குருவி எங்கள் ஜாதி, உயர் காடும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் பாரதியார். பாப்பாவை விட்டு வைப்பாரா? பாருங்க, ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. நல்ல விஷயங்களை சின்ன வயசுல இருந்தே விதைச்சு விட்டவர் இந்த பாரதியார். அதுக்கப்புறம் பாருங்க, மகளிர் விளையாட்டுகள் பெரும்பாலும் எவ்வாறு அமையும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாருங்க, அக விளையாட்டு, புற விளையாட்டு, வீர விளையாட்டு, உடல் உழைப்பு விளையாட்டுன்னு சொல்லிட்டு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலும் மகளிருடைய விளையாட்டுகள் அக விளையாட்டுகளா தான் அமையும். அதாவது புறத்துல போயிட்டு மாடுகளை அடக்குறது, வீர செயல்களை செய்யறதெல்லாம் மகளிருக்கு உரிய செயல் கிடையாது, ஆடவர்களுக்கு உரிய செயலாக இருந்தது. எனவே வீட்டுல உட்கார்ந்து பல்லாங்குழி ஆடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன அக விளையாட்டுகள், மனம் சார்ந்த விளையாட்டு, அதாவது அக கருத்துக்கள், உள்ள கருத்துக்களை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விளையாட்டுகள் தான் மகளிர் விளையாண்டாங்க. எனவே மகளிர் விளையாட்டுகள் பெரும்பாலும் அக விளையாட்டுகளாகவே அமைந்தது. அடுத்து பாருங்க, கீழ்காணும் விளையாட்டுகளில் சிறுவர்கள் விளையாடும் விளையாட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பூப்பறித்தல், ஊஞ்சல், பல்லாங்குழி, கிள்ளித்தட்டு அப்படின்னு சொல்லிட்டு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல பார்த்தோம்னா சிறுவர்களுக்கான விளையாட்டு கிள்ளித்தட்டு தான். அந்த கிள்ளித்தட்டு ஆடுறதுல கில்லியா இருக்கக்கூடியவங்க சிறுவர்களா தான் இருக்க முடியும். எனவே கீழ்காணும் விளையாட்டுகளில் சிறுவர்களுக்கான விளையாட்டு எது அப்படின்னா கிள்ளித்தட்டு என்பது சரியான விடை. அடுத்த வினா பாருங்க, கீழ்காண்பனவற்றுள் சிற்றூர் சிறுமியர் விளையாடும் விளையாட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கீழே விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கரகவண்டி, பம்பரம், கள்ளன் காவலன், கிட்டிப்புல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது சிற்றூர் சிறுமியர் அப்படின்னா சின்ன சின்ன கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறிய பெண் குழந்தைகள் விளையாடக்கூடிய விளையாட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாருங்க, இதுல கள்ளன் காவலன் கிட்டிப்புல் இதெல்லாமே ஆண்களால் விளையாடப்பட வேண்டிய, அதாவது ஆண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு. பம்பரமும் அதே மாதிரிதான், அதிகபட்சமாக ஆண்கள் விளையாடக்கூடியது. ஆனா இன்னைக்கு எல்லா விளையாட்டுகளையும் எல்லாருமே விளையாடுறாங்க. ஆனா ஸ்பெசிபிக்கா அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு விளையாட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல பார்த்தோம்னா கரகவண்டி என்பதுதான் சரியான விடை. கரகவண்டி தான் சிற்றூர் சிறுமியர் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டா விளங்குது.